வணக்கம். வெள்ளை உள்ளம் கொண்ட மக்கள் வாழும் நல்லூர் கிராமத்தில் வாக்குகள் சேகரிப்பு பேரணி நிகழ்ச்சி. சென்னை 67 சோழவரம் ஒன்றியம் 114 நல்லூர் கிராமத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் மாதவரம் வி மூர்த்தி அவர்களை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டுகள் போட கோரி வீடுகள் தோறும் பேரணியாக சென்று ஓட்டுகள் சேகரித்தனர். நிகழ்ச்சியில் சோழவரம் ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் சோழவரம் ஒன்றிய பெருந்தலைவர் திரு பி கார்மேகம் எக்ஸ்-டிசி அவர்கள், நல்லூர் கிளை செயலாளர் திரு ஆர் சீனிவாசன் அவர்கள், சோழவரம் கிழக்கு ஒன்றியம் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் நல்லூர் இ கோதண்டன் அவர்கள், கூட்டணி கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் திரு பழனி மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பேரணியை நடத்தி சென்றனர். நிகழ்ச்சியில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் நல்லாசியுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் அன்பு அண்ணன் மாதவரம் வி மூர்த்தி BA அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டி உற்சாகமாக கோஷமிட்டு மகிழ்ந்தனர். அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் 2026 பட்டியலான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும். அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் ரூபாய் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்களுக்கும் மகளிர்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நிறைவேற்றப்படும். முதியோர் ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 2,000 வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 75,000 மானியம் வழங்கப்படும். பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும். சிறுபான்மை மகளிர்களுக்கு தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறு கடை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு 7.5% 10% உயர்த்தி தரப்படும். மீன்பிடி தடைக்கால மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை ரூபாய் 8,000 12,000 உயர்த்தி வழங்கப்படும். வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு மாதந்தோறும் பட்டதாரிகளுக்கு ரூபாய் 2,000 +2 படித்தவர்களுக்கு ரூபாய் 1,000 வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை மேற்கோள் காட்டி வாக்கு சேகரிப்பு செய்தனர். இன்னும் சிறப்பானதாக இருண்ட தமிழகத்தை மீட்டெடுக்க உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தனர். சீனிவாசன் 114 நல்லூர் கிராமம் இன்றைக்கு கிளை செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக அடுத்தபடி அவர்தான் என்று கூறுகிறேன். எப்பவும் அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த தொகுதியில் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் அன்பு அண்ணன் மாதவரம் மூர்த்தி அவர்களை திருச்சி தலைவி தங்கத்தாரகை அம்மாவின் ஆசியுடனும் மற்றும் கழக பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சிக்கிணங்க சட்டமன்ற தொகுதி மாதவரம் தொகுதியைச் சேர்ந்த அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு ஓட்டு சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். நல்லூர் கிராமம் அனைத்து பொதுமக்களும் தவறாமல் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இனி வருங்காலத்திலே எடப்பாடியார் ஆட்சி மென்மேலும் வரும் என்பதை உறுதிப்பட கூறுகிறோம். நன்றி, வணக்கம். பழனி பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளர். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் மாதவரம் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு எனது கூட்டணியின் சார்பாக ஓட்டுகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லூர் கிராமத்தில் 2026 எடப்பாடியாரின் ஆட்சி மலரும். கண்டிப்பாக எடப்பாடியாரின் ஆட்சிதான் அமையும். மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் எங்கள் கூட்டணியில் இரட்டலைக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும். மாதவரம் தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் மாதவரம் மூர்த்தி அவர்கள் வாழ்க வாழ்க. வெற்றி வேட்பாளர் அவர்களை நல்லூர் கிராமம் சோழவரம் ஒன்றியத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அவர்களுக்கு முழுமையாக பாடுபட்டு அவரை அரியணை ஏற்றுவோம். மாதவரம் அண்ணன் மூர்த்தி அண்ணன் வாழ்க. வெற்றி வேட்பாளர் அண்ணன் மூர்த்தி அண்ணன் வாழ்க. மூர்த்தி அண்ணனுக்கு ஒரு முறை ஓட்டு போடுங்க. நல்ல நோக்கத்துக்கெல்லாம் நிறைய நீங்க ஓட்டு போடுவீங்களாமா? ரெட்டை தானே போடுறீங்க? ஓகே, வெரி குட். மேலும் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்பட்டு ஒழுகப் பெறின் எனும் வள்ளுவரின் சொல்லிற்கிணங்க அறிஞர் அண்ணா தொடங்கி அண்ணல் எம்ஜிஆர் தமிழகத்தின் அம்மாவின் வழியில் நின்று இன்று எடப்பாடியார் வரை அறத்தின் வழி ஆட்சி செய்பவர்கள் என்பதால் அத்தகைய அறமும் நல்லாட்சியும் மலர அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என அண்ணன் மூர்த்தி அவர்களை ஆதரித்து 114 நல்லூர் கிராமத்தில் இரட்டை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்த அதிமுகவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர். M Star 7 நியூஸ் செய்திகளுக்காக ஆகாசுடன் மகேஷ்.